ஸோ என்னடா நாசா லெவலில் சொல்கிற எல்லாருமே ரியல் திங்கர்ஸாக இருந்திருக்காங்க. அப்படின்ற ஆக்டிவிட்டியோ கலரிங் ஆக்டிவிட்டியோ இல்லை கிராஃப்ட் ஆக்டிவிட்டியோ உங்கள் குழந்தைய அதில் மாஸ்டரி ஆக்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது. எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல. கூகுள் சொன்னால் ஓகே அப்படின்னு நம்ம ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்கூலிங் வீடியோ சீரியஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையிலையும் என்னுடைய வீடியோ சீரியஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுவரையிலையும் நீங்கள் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் ஷேர் பண்ண போகிறதில்ல, பட் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தடை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியலாக ஒரு ஃபேக்ட் 1 இயர் முன்னாடி நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடந்திருக்கு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஆக்டிவிட்டிஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னடா நாசா லெவலில் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னைக்கு எஜுகேஷன் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ 1 இயர் முன்னாடி ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட்டை அவங்களுடைய ஒர்க்காக செலக்ட் பண்ணாங்க நாசாவில். செலக்ட் பண்ணும்போது நாசானாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுடைய செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வேர்ல்டு லெவல் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு அதனுடைய அவுட்புட் டியூரேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண சயின்டிஸ்டோட ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் அந்த சயின்டிஸ்ட்டை விட இவங்க எல்லாருமே வந்து வெல்வர்ஸ்ட் எஜுகேட்டர்ஸ். ஸோ அவங்கள விட இவங்க எல்லாருமே அதிகமாக படிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் அவங்களோட டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. ஸோ அந்த ரிசர்ச் அவுட்புட்டில் அவங்க எல்லாருமே அட் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால என்ன தப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அவங்க பண்ண டாக்டரேட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு காப்பியராக தான் இருந்திருக்கு. அவங்க வந்து கூகுளோ இல்லை ஏதாவது ஒரு மீடியா ப்ளஸ் சம்திங் எல்ஸ் அங்கேருந்து ஒரு ஒரு திங்கை வந்து காப்பி தான் பண்ணியிருக்காங்க. ரியலாக அவங்க யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இந்த சயின்டிஸ்ட் என்ன அப்படி அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ரியல் திங்கர்ஸாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா ஸோ அவங்க எல்லாம் பிஃபோர் 90s கம்ப்ளீட் பண்ண சயின்டிஸ்ட். அவங்களுடைய அந்த நாலேஜ் பவருக்கும் இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் முடித்தவங்களுடைய நாலேஜ் பவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அவங்க எல்லாமே ரொம்பவே டாப்பராக இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின் போது மீடியா சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கே ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? கூகுளில் சர்ச் பண்ணுறோம். ஸோ கூகுள் ரிசல்ட் கொடுத்தோடனே அது சரியா தப்பா, அந்த வெப்சைட் வந்து உண்மையிலே சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு நம்ம எதுவுமே திங்க் பண்ணுறதில்ல. கூகுள் சொன்னால் ஓகே அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக். நம்ம குழந்தைங்களுக்கும் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது இதை தான் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு ட்ராயிங்கோ கலரிங்கோ வாட் எவர் எல்ஸ் ஒரு ரைம்ஸ் டீச் பண்ணும்போதோ உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு மீடியா சப்போர்ட், ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சு ஸோ அதில் இருக்கிறத அப்படியே டிட்டோவோ அவங்க காப்பி பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு இப்போ நம்ம ஒரு ட்ராயிங் கொடுக்குறோம், ஒரு ஹோம் எப்படி வீடு வந்து எப்படி வரைகிறது. நம்ம குழந்தை நம்ம கிட்ட கேட்குறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? யூடியூப்ல ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறோம். வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கமா அவங்க எப்படி ஸ்ட்ரோக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி போடுங்க, அவங்க எப்படி கலர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கலர் பண்ணுங்க, இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்போ குழந்தை எப்படி யோசிக்க ஆரம்பிப்பாங்க? ஆக்சுவலாக ட்ராயிங் அப்படின்ற ஆக்டிவிட்டியோ கலரிங் ஆக்டிவிட்டியோ இல்லை கிராஃப்ட் ஆக்டிவிட்டியோ உங்கள் குழந்தைய அதில் மாஸ்டரி ஆக்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது. அவங்களுடைய திங்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அதுக்காக கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான். அவங்களுடைய அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதை அவங்களா யோசித்து பண்ணணும். இப்போ நாம் பண்ணியிருப்போம், நம்மளுடைய ஸ்கூலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராயிங் கொடுத்துட்டாங்க, ஒரு காம்படிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரிசோர்ஸும் இருக்காது, நம்மளாவே யோசிப்போம். ஸோ நம்மளாவே ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் யூனிக்காக தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுங்க.
அவங்கள ஒரு கிரியேட்டராக மாற்றுங்க. அவங்களோட யூனிக் டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் இல்லைங்களா? பட் அதுக்கு நிறைய டைம் ஆகும். ஒரு குழந்தை வந்து அந்த ஆக்டிவிட்டி முடிக்கலையா, ஓகே காமி நான் கலர் பண்ணுறேன், நீங்கள் வந்து அது மேலே வந்து அவுட்லைன் கொடுங்க, அந்த மாதிரி ஒன்று நீங்கள் உட்காந்து முடிச்சிடுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம், அப்படியே டிக்டோவாக ஒரு வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரிஜினலான லேர்னிங் அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஃப்யூச்சர்லேயும் பார்த்தோம்னா அவங்க அதிகமாக அவங்களுடைய எஃபர்ட் போட்டு எதையும் யோசித்து செய்ய மாட்டாங்க. ஸோ எதுக்காக இருந்தாலும் ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய யோசிக்கிற திறமையை நம்ம குறைச்சிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு டிப்போட நான் என்னோட வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குழந்தைங்கள நீங்கள் ஒரு காப்பியராக ஆக்க போகிறீங்களா இல்லை ஒரு கிரியேட்டராக ஆக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யோசிங்க. யோசித்து உங்கள் குழந்தைக்கான ஒரு வண்டர்ஃபுல் சப்போர்ட்டராக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் சுகந்திஸ் எஜுகேஷனல் டாக்ஸ். ஹாப்பி லேர்னிங். பை.